மார்ஸில் பிறந்து வளர்ந்தால் உங்கள் உடல் வடிவம் மிகவும் வேறாக இருக்கும். மார்ஸ் மனிதகுலத்தின் எதிர்கால விண்வெளி குடியேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்பாக இருக்கலாம், ஆனால் அது சற்று டிஃபரண்ட் எனலாம். கிராவிட்டி, சுவாசிக்கும் வாயுமண்டலம் மற்றும் திரவ நீர் என நாம் எதிர்பார்க்கும் அடிப்படைகள் கொஞ்சம் வேறாக இருக்கலாம். இந்த பகுதி பொதுவானவருக்கு எளிமையாக மாற்றப்பட்டது. கேளுங்கள், செவ்வாய் கிரகத்தில் வெறும் காலில் நடக்க நினைத்தால் அடடா, உங்கள் உடம்பு உடனே வீங்கி மூச்சு திணறல் அடைந்து கதிகலங்கி போய்விடும். அப்படியே கதிர்வீச்சு நச்சுக்கு ஆளாகி சில நிமிடங்களில் கூட நிச்சயமாய் உயிர் துறந்து விடுவீர்கள். அது நிச்சயம் அழகாக தெரியாது. இதனை மீண்டும் நினைவு கூற வேண்டாம். மார்ஸ் போன்ற கடுமையான சுற்றுச்சூழலில் நீங்கள் உயரமாகவும் மெலிந்தும் இருக்க வேண்டும். மார்ஷியன் கிராவிட்டி பூமியின் கிராவிட்டியின் சுமார் 38 விழுக்காடு மாத்திரமே உள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால் நடக்க அதிக மஸ்கில் பவர் தேவைப்படாது. கனகச்சிதமான எலும்பு மற்றும் மசில் டென்சிட்டி இழந்து விடலாம், ஆனால் அது கவலைக்குரியதல்ல. உங்கள் உயரம் அதிகரிக்கும் இந்த அனுபவம் மிக அருமை. மார்ஸ் மீது உணவு மிகவும் குறைவானது, அதனால் உயரமாக இருப்பது எனர்ஜி செலவினை குறைக்கிறது. அது நமக்கு பெரிய பெருமையை தருகிறது. மேலும் நீங்கள் உயர்ந்தால் தொலைவில் உள்ளவற்றை நன்கு பார்க்க முடியும். மார்ஸின் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் மற்றும் அதன் குறைந்த சூரிய ஒளி நிலைகளை பற்றி சொன்னால் உங்கள் கண்கள் மாறுபடும். சூப்பர் எக்ஸைட்டிங் அல்லவா? இங்கு மார்ஸில் நீங்கள் இருந்தால் உங்கள் கண்களுக்கு பெரிய அடாப்ட் ஆக வேண்டும். ஆமாம், நீங்கள் லோ லைட்டில் சிறப்பாக பார்க்கக்கூடியவராக மாறிவிடுவீர்கள். மேலும் உங்கள் கண்ணீர் ஸ்டிக்கி ஆகி அந்த டஸ்ட் மற்றும் டெப்ரிஸ்களிலிருந்து காக்கும் விதமாக மாறிடும். இப்போது மார்ஸ் ஒரு பரிமாறான அட்மாஸ்பியர் கூட இல்லை என்பதால் 2 முக்கியமான விஷயங்கள் வருகின்றன. உங்களின் நுரையீரல்கள் அசத்தலான நுரையீரல்களாக மாறிவிடும். மார்ஸ் கிரகத்தின் அட்டவணையில் கிடைக்கும் மிகச் சிறிய அளவு ஆக்சிஜனை எடுத்து சுவாசிக்க கூடியதாக உருமாறிவிடும். இரண்டாவது, உங்களின் தோல் கருமையான பழுப்பு நிறமாக மாறும். இது சூரிய கதிர்வீச்சில் உள்ள ஆபத்தான கதிர்வீச்சுகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். மார்ஸின் அடர்த்தியற்ற வானிலையால் அங்கும் இதன் பாதிப்புகள் அதிகம். மார்ஸ் கிரகத்தில் கதிர்வீச்சு மூலமும் கடுமையான குளிர் காரணமாகவும் வெப்பமானது தான். இங்கு வெப்பநிலை அதிக பட்சமாக 20 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்து குறைந்த பட்சமாக -153 பாகை செல்சியஸ் வரை தாழ்ந்து போகிறது. ஆனால் உங்கள் கருப்பு நிற சருமம் அதிகமான வெப்பத்தை உறிஞ்சி இந்த குளிர் சூழ்நிலையில் உங்களை பாதுகாக்கும். ஒருவேளை நீங்கள் மார்ஸை விட சூடான ஒரு கிரகத்தில் பிறந்திருந்தால் வீனஸ் கிரகத்துக்கு வருக. இங்கு ஒரு அடர்த்தியான ATMOSPHERE உள்ளது. இது சூரியனின் HEAT-ஐ வளைக்கிறது. அந்த அளவிற்கு கிரகத்தை ஒரு ஃபர்னஸ் ஆக மாற்றுகிறது. இங்கு அத்தனை சூடு உள்ளதால் நீங்கள் வேனஸில் நின்றால் அது MELTING போகுமளவிற்கு சூடு. நீங்கள் ஸ்பேஸ் சூட் இல்லாமல் வெளியே நடந்தால் உடனடியாக அன்சினரேட்டட் ஆகிவிடுவீர்கள். மேலும் பூமியின் அழுத்தத்தை விட 92 மடங்கு அதிகமான அட்மாஸ்பியரிக் பிரஷர் உங்களை கிரஷ் செய்யும். இந்த ஹெலஷ் உலகில் வாழும் திறன் பெற உங்கள் உடல் குறுகியதும் உறுதியானதுமாக இருப்பதோடு அடர்த்தியான சில்வர் ஸ்கின் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் சருமம் மிக அதிகமான வெப்பம் மற்றும் ரேடியேஷன் ஐ பிரதிபலிக்க வேண்டும் மற்றும் அது சல்ஃபியூரிக் ஆசிட் ஐ நியூட்ரலைஸ் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆம், அது சரி. வீனஸ்க்கு ஒரு தடிமனான கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர் உள்ளது. இது சல்ஃபியூரிக் ஆசிட் துளிகள் கொண்ட கிளவுட்ஸ் உடன் சூழப்பட்டுள்ளது. வீனஸ் கிரகத்தின் அமில மழையை தாங்குவதற்காக நாம் தயாராக வேண்டும். உங்கள் சிறிய அடர்த்தியான உடலமைப்பு அந்த அதிகப்படியான அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஐ தாங்கும் வலுவை வழங்கும். ஆனால் விஷயம் இப்படி, நீங்கள் பியூசியன் அட்மாஸ்பியர் இல் உள்ள விஷ வாயுவை சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் ஐ நம்பிக்கொண்டே வாழ வேண்டும். அதிர்ச்சியளிக்கும் புது உலகத்தின் சாகசங்கள் உங்களை காத்திருக்கின்றன. நீங்கள் வீனஸில் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் உங்களின் எனர்ஜி மற்றும் ஆக்சிஜனை சேமிக்க வேண்டியிருக்கும். பெரும்பாலான நேரத்தை உங்கள் வாழ்க்கை வேலையின் உள்ளங்கையில் வீனஸில் வாழ்வது தான். பொறுங்க, வேறொரு கிரகமான மார்க்யூரி பற்றி பேசலாம். இது சூரியனுக்கு மிக மிக அருகில் உள்ளது. வீனஸ் பற்றி நினைத்தால் அது கொளுத்தும் வெப்பம் நமக்கு சவாலாக இருக்கும். மார்ஸ் என்றால் அதோ அங்கு குளிர் நம்மை உறைய வைக்கும். ஆனால் மார்க்யூரி இல் நாம் சந்திக்க போகும் அனுபவம் மிகவும் தீவிரம். ஒரு புறம் கொளுத்தும் வெப்பம், மறுபுறம் உறைய வைக்கும் குளிர். ஆஹா, என்ன ஒரு சவால்! மார்ஸ் போலவே மெர்க்குரி கிரகத்திலும் கிட்டத்தட்ட வானிலை இல்லை. எனவே இந்த சிறிய கிரகத்தில் பகல் நேரத்தில் கொளுத்தும் 427 பாகை செல்சியஸ் வரை வெப்பமாக இருக்கும். அதே சமயம் இரவில் குளிர்ந்த -179 பாகை செல்சியஸ் வரை குளிர்ச்சியடைகிறது.
இந்த கிரகத்தில் ஒரு இரவு கிட்டத்தட்ட 3 பூமி மாதங்கள் நீடிக்கும். அங்கு வாழ நீங்கள் இந்த புதுமையான கிரகத்தில் நீங்கள் உயிர் பிழைக்க உங்கள் சருமத்தின் கீழ் ஒரு தார்மல் இன்சுலேஷன் அடுக்கு இருப்பது மிக மிக அவசியம். இது உங்களை வீனஸ் கிரகத்தில் உள்ளவர்களைப் போல ஒரு மெட்டாலிக் தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் அதுவும் சொல்லப்போனால் அந்த இன்கிரெடிபிள் வெப்பத்தை பிரதிபலிப்பதில் மட்டுமன்றி வெப்பம் குறைந்த போது அந்த வெப்பத்தையும் காப்பாற்றும். உங்கள் உடல் வலுவான மற்றும் கொழுப்பு அடுக்குகளுடன் திடமாக இருக்கும் குளிர்காலத்தை எதிர்கொள்ள உதவும். ஆனால் உங்களின் லிம்ஸ் நீண்டு மேலும் தளர்வாக இருக்கும் என்பதால் நீங்கள் எளிதில் நகர முடியும். அதனால் மசல் அதிகம் வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் மெர்க்குரியின் கிராவிட்டி பூமியின் கிராவிட்டி இன் சுமார் 38 விழுக்காடு தான். எனவே அங்கே ரேடியேஷன் எதிர்ப்பு கொண்ட செல்ஸ் உருவாக்க நீங்கள் தயாராக வேண்டும். மெர்க்குரி சூரியனுக்கு பூமியை விட 3 மடங்கு அருகில் உள்ளதாலும் அது அட்மாஸ்பியர் ஐ கொண்டிருக்காது. எனவே அங்கு பிரீதிங் செய்வது சாத்தியமில்லை. நீங்கள் பிரீதிங் வேறு ஏதாவது வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். மெர்க்குரியில் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சவாலானது தான். சிறிய கொண்டு அதில் ஆக்சிஜனை சேமிக்க முடியும். மேலும் நீங்கள் உண்ணும் கனிமங்களிலிருந்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் ஒரு சிறப்பு வளர்ச்சி அடையலாம். இது எப்படியெனில் தாவரங்கள் மூலம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்வது போல இருக்கும். மெர்க்குரியில் வாழ்க்கையை நினைத்தால் கடினமானது மட்டுமின்றி மிகவும் மற்றும் ஆக இருக்கும். ஆனால் காத்திருங்கள், இப்போ பாருங்க ஜூபிடர் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. முதலில் சொல்லணும்னா ஜூபிடர்ல வாழ எதுவும் செட்டப் இல்லை. இங்க நீங்க நடக்க ஒரு தரை கூட இல்லை. நீங்க ஜஸ்ட் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் கார கிளவுட்ல மிதக்கணும். அங்க ஒரு சொலட் பிளேஸ் கூட இல்ல. உங்களை வெயிட் பண்ண ஒருத்தர் கூட இல்ல. உங்கள் போன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் மசில்ஸ் வலிமையானவை இருக்கும். நீங்கள் குறுகிய மற்றும் செருக்கான உருவம் கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த காஸ் ஜாயண்ட் ஜூபிடர் இன் கடுமையான பிரஷர் ஐ தாங்க வேண்டும். உங்கள் கருப்பு ஸ்கின் உங்களுக்கு ஜூபிடர் இன் கதிர்வீச்சுக்கு எதிரான சில ரக்ஷணத்தை அளிக்கும். ஜூபிடரின் மிக கெட்டியான அட்மாஸ்பியரில் பறக்க நாம் கொஞ்சம் கேஸ் மாதிரி லைட்டா இருக்கணும். காற்றில் மிதக்காம நம்ம உடல் ஒன்னும் குறைஞ்ச வெயிட் கொண்டு இருக்கணுமாம். அதுக்கும் மேல இந்த ஜூபிடர் ஒரு கெட்டியான கேஸை எப்படி சுவாசிக்கிறது? அது நமக்கு பெரிய சேலஞ்ச் தான் மக்களே. ஜூபிட்டரில் அழுத்தம் மிகவும் அதிகம். ஆனால் அங்கு ஆக்சிஜன் கிடையாது. நீங்கள் ஹைட்ரஜன் அல்லது ஹீலியம் சுவாசிக்கவும் பழகிக்கொள்வது தவிர உயிர் வாழ முடியாது. சனியில் இந்த கதையின் மாறுபாடு. அங்கு நீங்கள் ஹைட்ரஜனை செயற்கையாக உண்டாக்கும் சிறப்பு உறுப்புகளை பெற்று மாற்றம் காண்பது சாத்தியம். உரானஸில் நீங்கள் ஒரு குட்டி பச்சை போல தோற்றமளிப்பீர்கள். அந்த உங்களை பாதுகாக்க உதவும். ஆனால் உங்கள் மிகவும் இருக்க வேண்டும். மேலும் வெப்பத்தை நன்கு கூடிய திறன் கொண்டிருக்க வேண்டும். உரேனஸ் பனிக்கார கிரகமாகும். இது வெப்பநிலை -224 பாகை செல்சியஸ் வரை குறைந்துவிடும் கடுமையான குளிர். உரேனஸில் மூச்சு விட இயலாது. ஏனெனில் அங்கு ஆக்சிஜன் இல்லை. ஜூபிட்டர் போலவே இந்த பனிக்கார ராட்சதனில் கவனிக்க. யூரேனஸ் என்றால் அது ஒரு பெரிய வாயுக்கோள். அதை கிளவுட் ஆஃப் ஃபார்ச் என்று கூட சொல்லலாம். ஹைட்ரஜன் சல்பைட் காரணமாக இந்த கிரகத்தில் மேகங்கள் முழுவதும் நாற்றம் பரப்புகின்றன. சாத்து முட்டையின் நாற்றம் போல அங்கு வாசனை நிரம்பி வழிகிறது. நெப்டியூனில் பிறந்தால் அது வேறு லெவல் அனுபவம்தான். உரானஸ் கிரகத்தில் பிறந்தது போல் உணர்வது. ஆனால் அந்த வாயு நாற்றமின்றி. நெப்டியூன் உரானஸை விட கொஞ்சம் வெப்பமானது. ஆனால் அது இந்த ஐஸ் ஜாயண்ட் ஐ குடியேற்றத்தக்கதாக மாற்ற போதுமானது அல்ல. இந்த கிரகத்துக்கு ஏற்ற உடல் வடிவத்தில் இருப்பினும் நீங்கள் இங்கு வாழ முடியாது. ஒருவேளை வேறு எங்கேனும் வாழ வைக்கலாம்.